மூவி கருப்பையா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக நீங்கள் பேசி 1.5 மணிக்குள்ள முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கு தான்மையான வேண்டுகோள். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நானும் தற்காலிக சபாநாயகர் இருந்து பதவி பண்ணி வைத்தேன். அந்த காரணத்தினால் கொஞ்சம் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் 2ஆம் முறையாக எனக்கு வாய்ப்பு வழங்கிய தளபதி அவர்களுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு முதல்கே நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு அழகிய நீரோடை, அந்த நீரோடை கரையிலே 2 மரங்கள், அந்த மரங்கள் இருக்கும் கீழ் திசையில் வளைந்து நிலைந்து செல்லும் நீர், நீருக்கு மத்தியில் ஒரு நாணல், அந்த நாணல் நீர் வரும் தாக்கத்தின் நிலையறிந்து நீரில் அமுங்கி அமுங்கி தலைவணங்கி நிமிர்ந்தது. அதை கண்ட மரங்கள் எள்ளி நகையாடியது. நாங்கள் பார், எத்தனை நீர் வந்தாலும் காத்தடித்தாலும் அசையாமல் வளைந்து கொடுக்காமல் யாருக்கும் தலைவணங்காமல் நிற்கின்றோம். ஆனால் இந்த சிறு நீருக்கே அமுங்கி அமுங்கி இயலும் நிலை கண்டாயா என ஆணவம் புரிந்தது. அதை பார்த்த நாணல், நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாரு என சொன்னதாம். அப்போது தேர்தல் என்னும் போர் மேகம் சூழ்ந்து வர, கருமேகம் இடி இடிக்க, இடி இடி என அடித்தது விசில் சத்தம். அந்த போர்க்களத்தில் பெரும் வெள்ளம் அடித்து அடியோடு 2 மரத்தையும் சாய்த்து நிலை தடிமாறி விழுந்த 2 மரங்களும் அப்போதும் ஆணவம் குறையாமல், நாமோ இந்த புயலுக்கு தாங்காமல் சாய்ந்து விட்டோம், அந்த நாணல் ஊர் தெரியாமல் வேரோடு புடுங்கி ஓடி இருக்கும் என திரும்பி பார்த்தன. அப்போது அந்த நாணல் பசுமையான அந்த நீர் வடிய, தேர்தலில் போர்த்தாக்கம் குறைய தலை நிமிர்ந்து நிற்பதை பார்த்து, அவர்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். என்னை சோழவந்தான் தொகுதி மக்களுக்கு சேவை செய்ய 2ஆம் முறையாக வாய்ப்பு வழங்கிய ஒரே நாளில் உலகத்தமிழ் சமூகம் அறிய தற்காலிக சபாநாயகர் வழங்கி, அழகு பார்த்த தளபதி அவர்களை வணங்கி, இந்த மாமன்றத்தில் நல்ல ஆலோசனைகளை வழங்கி, இந்த தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் மூலம் நல்ல கருத்துக்களை இங்கே சொல்வதற்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு ஊர்வலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மற்றும் என்னை இங்கு அமர வைத்த சோழவந்தான் தொகுதி மக்களுக்கும் நன்றி கூறி, இன்று இந்த மாமன்றத்தில் நிற்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். பதவி என்பது பெருமைக்காக அல்ல, அதிகாரம் என்பது ஆட்சி செய்வதற்கு அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக. வெற்றி என்பது தனிப்பட்ட வெற்றி அல்ல, நம்மை நம்பிய மக்களின் வெற்றி. என் தொகுதி மக்களுக்காக கண்ணியத்தோடு, கடமையோடும், அன்போடும், பாசத்தோடும், பரிவோடும் தொடர்ந்து பணியாற்ற நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய என் தலைவருக்கு, என்னோடு பணியாற்றிய மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட தமிழக மக்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக என் சோழவந்தான் தொகுதி மக்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கழக பொதுச் செயலாளர் அவரை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தந்தையாக, தாயாக அரவணைத்து செல்வதற்கு அவர் அன்போடு, பண்போடு, பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு உத்தம தலைவர் தான் நமது நீர்நிலைத்துறை அமைச்சர் அவர்கள். அவரையும் வணங்கி, இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் சபாநாயகர் என்ற ஒரு தற்காலிக சபாநாயகர் பதவி பண்ணி வச்சவுடன் அவர்கள் வைத்த ஒரு அன்பான, பண்பான, பாசத்தோடு அப்பா என்றும் அண்ணன் என்றும் அழைத்த அந்த ஒரு கணம், அடே அப்பா, எவ்வளவு ஒரு
மனதிலே உள்ளத்தினுடைய பூரிப்பு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்ற நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு 2011ஆம் ஆண்டு ஒரு வாய்ப்பு வழங்கினார்கள். அந்த வாய்ப்பு மூலமாக இந்த மாமன்றத்தில் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்று எண்ணுகின்ற போது இந்த மாமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் முதலாக வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவர்களுடைய எதிர்காலம், மனதில் இருக்கக்கூடிய கற்பனைகள், அவர் நண்பர்கள், அவர் உற்றார் உறவினர்கள்லாம் அகம் மகிழ்ச்சியோடு முதலாக சட்டமன்றம் செல்லுகின்றாய், சட்டமன்றத்தில் தொகுதி மக்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாகவும் நீங்கள் நல்ல அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கண்ணியம் குறையாமல் நடைபெற வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை சொல்லி வழங்கக்கூடிய ஒரு நன்மையை நம்ம புரிந்திருக்கின்றோம். அதே போன்று இங்கே வந்தவுடன் அம்மாவுடைய அந்த 2011ஆம் ஆண்டு இதே மாதிரி நிதிநிலை அறிக்கையில் ஒரு வினா வந்தது. அந்த வினாவுக்கான காரணம் வனத்துறையில் இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் அவர்கள், இந்த மாமன்றத்தில் இங்கே பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரியும், வால்பாறை எம்எல்ஏ ஆறுமுகம் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை புஸ்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வனவிலங்குகளால் அழைத்து செல்லப்படுகின்ற உயிரினங்களுக்கு நிதியை உயர்த்தி தரக்கூடிய இந்த அரசு முன்வருமா என்று கேட்டு அமர்ந்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு அந்த நேரத்தில் தெரியும். அதற்கு அந்த பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர், வனத்துறை அமைச்சர் அவர்கள், அவர் சொல்ல கொஞ்சம் காலதாமதத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் எந்திரித்து, வனத்துறையில் வனவிலங்குகளால் அடித்து செல்லப்படுகின்ற உயிரினங்களுக்கு நிதி உதவி உயர்த்தி வழங்கியிருக்கின்றது. அந்த நிதிநிலை அறிக்கை புஸ்தகத்தை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எடுத்து படித்து அறிந்து புரிந்து இந்த மாமன்றத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மாண்புமிகு மீண்டும் அவர்கள் வாய்ப்பு, அந்த புத்தகத்தை படித்து வாருங்கள் என்று சொன்னபோது மாண்புமிகு உறுப்பினர் ஆறுமுகம் ஐயா எந்திரித்து இந்த இடத்து மாமன்றத்தில் பதிவு வைத்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு நிதிநிலை அறிக்கை புத்தகத்தை படித்தேன், அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். ஆனால் நிதி உதவி உயர்த்தி வழங்கப்படும் என்ற அதையும் தெரிந்து கொண்டேன். ஆனால் அது புத்தக வடிவில் இருக்கின்றது. மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னதினால் இன்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் தெரிய வரும் என்று சொன்னார். நல்ல கருத்தை பதிவு வைத்தார். பதிவு வைத்தவுடன் மாண்புமிகு அம்மா அவர்கள் எந்திரித்து, மாண்புமிகு உறுப்பினர் ஆறுமுகம் அவர்கள் நன்றாக பேசுகிறார் என்று பாராட்டினார்கள். அதுதான் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கண்ணியமான பேச்சு. மாண்புமிகு ஐயா நேரு அவர் கூட சொன்னார், எதிர்க்கட்சி என்பவர்கள் வரக்கூடிய வெறும் கரண்டியோடு வருவார்கள், அவர்கள் அந்த கரண்டியோட வெறும் கரண்டியோடு வரக்கூடியவர்கள். சரி, ஏதோ ஒரு மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வெறும் கரண்டியோட வருவார் அப்படின்னு சொன்னார். நல்ல நல்ல அந்த கரண்டி என்பது அள்ளுகின்ற போது, அதில் இருக்க அள்ளுகின்ற போது ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், கடைக்கோடி வாழ்கின்ற நிலைமை, இந்த நிலைமைகளுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லக்கூடியதுதான் அள்ளி போடக்கூடிய கரண்டி. அந்த கரண்டி கூட ஒரு சொல்வதற்கெல்லாம் ஆய் போய் என்று கத்திக்கிட்டு இருந்தால் இந்த மாமன்றம் எதற்கு? நம்மளுக்கு நம்ம இன்றைக்கு இருக்க நாடு இந்த ஒரு மாதத்துக்கு மழை பெய்யவில்லை என்று சொன்னால் கடுமையான குடிநீர் பஞ்சம் வரும். அதற்கு அரசுக்கு என்ன ஆலோசனை சொல்லலாம்? இன்றைக்கு மழைநீர் சேகரிப்பதற்கு அருமையான திட்டம், அந்த திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்தலாம், எப்படி செயல்படுத்தலாம், அந்த செயலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற நல்ல ஒரு ஆலோசனைகளை சொல்ல யாருக்கு மனம் இல்லை. மாண்புமிகு அன்பு சகோதரி சௌமியா அன்புராம் அவர்கள் ஒருவர் தான் கண்ணியமான முறையில் இந்த கருத்தை எடுத்து வைத்தார்கள். இன்று இருக்கக்கூடிய நம் 10 நிமிஷம் நல்லதுதானே சொல்லுங்க. யாருமே கேட்க தானே செய்யறாங்க. இது எல்லாருக்குமே ஒரு இதை நம்ம எதுவும் சொல்லல. இது ஒரே ஒரு இதை சொல்லிடுறேன். அது இது நான் பேச போறது, நான் சொல்ல வர காரணம் நீங்கள் தான். நீங்க உங்களை பற்றின உண்மையில் இந்த வரலாறுல இந்த சட்டமன்றம் வரலாறு
இந்த வரலாற்றில் இருக்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பின்னி பிணைந்தது ஒரு மக்களுக்கு தெரிய வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம், என் அன்பு சகோதரர்களாம், புதிதாக வந்தவர்கள் வரலாற்றை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் நடந்த நிகழ்வு அவர் தெரியணும். அதுக்கு சண்டை வேணாம். யாரும் சண்டையை போட மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்க சண்டையே போட மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், 1973ஆம் ஆண்டு இதே டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திண்டுக்கல் இடைத்தேர்தல் வாவிடமுருகன் என்ற கிராமத்தில் என் சொந்த ஊர் அது. அந்த ஊரில் முதல் பிரச்சாரம் துவங்குகிறார். நான் சிறு வயது. அப்போது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கென்று ஒரு இயக்கம் தோன்றிய பிறகு முதலாக திண்டுக்கல் இடைத்தேர்தலில் முதல் பிரச்சாரம் துவங்குகிறேன். ஏன் இந்த வாவிடமுருகன் என்ற கிராமத்தில் துவங்குகிறேன் சொன்னால், திராவிட தலைவர்கள் 6 தலைவர்கள் ஒரு தலைவரான பட்டுக்கோட்டை அழகிரி பிறந்த மண் வாவிடமுருகன், அதனால் இங்கிருந்து துவங்குகிறேன் சொன்னார். வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1980ஆம் ஆண்டு, இதைத்தான் நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 1980ஆம் ஆண்டு தேர்தல், நான் சென்னையில் புகாரி பால் பண்ணையில் பணியாற்றிய போது, சென்னை அடையாறில் சாஸ்திரி நகரில் மயிலாப்பூர் தொகுதியில் பிரச்சாரம் கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இதே டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் 2ஆம் முறையாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பின் போது அவர் சொன்ன 2 வார்த்தை, நான் என்ன குற்றம் செய்தேன், என் ஆட்சியை 5 ஆண்டு காலம் மிடிக்கொண்டு ஏன் கலைத்தார்கள் என்ற காரணம் தெரியவில்லை. ஆனால் என்னோடு பணியாற்றிய நான் நம்பிய ரொம்ப ஒரு மனிதர், அவர் என் முதுகிலை குத்தி விட்டு சென்று விட்டார். அவர் மயிலாப்பூர் தொகுதியுடைய வேட்பாளர். அவரை எதிர்த்து சாதாரண வேட்பாளரான ஒரு TK கபால் என்பவரை இங்கு நான் நிறுத்தி இருக்கின்றேன். அதுவும் ஆட்சி கலைவதற்கு காரணமாக இருந்த அண்ணா கொஞ்சம் கேளுங்க மாண்புமிகு உறுப்பினர்களே, ஆட்சி கலைவதற்கு காரணமாக இருந்த சுப்பு என்பவர், அவர் வெள்ளிவாக்கம் தொகுதியில் நிற்கிறார். அவரை எதிர்த்து இன்னும் திருமணமே ஆகாத ஒரு மாணவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார். அந்த வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கும் தெரியும். காரணம் சொன்னா, திரும்ப அந்த 2 தொகுதியிலும் நான் வெற்றி பெற்றால் போதும், நான் மதுரை மேற்கு தொகுதியில் சொன்னார். நான் இப்ப 80 சொல்றாரு. அது போட்டி சொன்னார். அதே மாமனிதர் 2 முறை எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த வாய்ப்பு கிடைத்தது பேரவைத் தலைவர்களே. 3ஆம் முறையாக சென்னையில் உள்ள எக்மோரில் உள்ள இம்பீரியல் ஹோட்டல் சிராஜ் மஹால் என்ற திருமண மண்டபத்தில் ஒரு திருமணம். அந்த திருமண நாவலர்கள் தலைமையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருமணத்தை நடத்தி வைக்கின்றார். அந்த மணமகன் தான் JCT பிரபாகர் என்ற மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள். அந்த திருமணத்தின் போது நம்மை பற்றிய செய்திகளை பிறகு பேசிக்கொள்ள மாண்பு பேரவையில் இது வரலாறு, இது எல்லாரும் தெரியணுமே, என் சொந்தங்களுக்கு தெரியணுமே. அதனால் அவர் அந்த புரட்சி தலைவர் எதுக்கு அரசியல் நான் இங்க நிக்கிற காரணம் அந்த ஒரு வைப்ரேஷன் தான். இப்ப 2வது சொல்றேன் கேளுங்க, எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துங்க. அவரு மாண்பு பேரவையில் இந்த 1 நிமிஷம் அவரு கையை கொடுத்து இப்படி கையை பிடிச்சு இந்த கையை இப்படி பிடிச்சோன்ன அந்த வைப்ரேஷன் எனக்குள்ள வந்துருச்சு. தலைவர் அவருடைய வைப்ரேஷன் வந்துச்சு. அதன் பிறகு 1983ஆம் ஆண்டு அதே சிராஜ் மஹாலில் ஒரு திருமணம். வேற யாரும் இல்ல, முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களுடைய மூத்த மகன் மூகா முத்துனுடைய மகள் திருமணம். அந்த திருமணத்திற்கு பணியாளர் கிடைக்கல. 83ஆம் ஆண்டு பணியாளர் கிடைக்காத போது புகாரி முதலாளி அவர்கள் என்னை அழைத்து, இவர் இந்த வேலை பணி செய்ய வேண்டும், அதனால் நீ ஒரு 10 பேர் அழைத்து சிந்தார்பேட்டில் ஆளை கூட்டி போய் நான் தான் அந்த வேலையை பார்த்தேன். அப்போது அந்த ஆளுநரை கூட்டி வேலை ஆகும்போது நம்ம போட்டிருந்தது பணியன், எம்ஜிஆர் படம் போட்ட பணியன் போட்டிருக்கேன். அங்கே யார் ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன், சாதிக் பாட்சா, பேராசிரியர் அன்பழகன் அவர்கள், கலைஞர் ஐயா, 4 பேர் 5 பேர் அங்கே வந்தாங்க. வந்த உடனே என்னப்பா ஆஜா புகாரி, வேலைக்கு ஆள் கிடைக்கல, பூராவில் நடக்குது அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொன்னார், அதாங்கய்யா, அதானே அது இந்த மதுரைக்காரன் கருவாயம் ஒருத்தர் நிற்காம அவன் தான் கருவாயம் அப்படின்றாரு. என்னைய கூப்பிட்டாரு, நீயா தம்பி வேண்டாம், ஆமாங்கய்யா அப்படின்னு. பணியனை பார்த்துட்டு எம்ஜிஆர் கட்சியாண்டார், ஆமாங்கய்யா அப்படின்ட்டு. ஓ அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்தாரு. 2வது வைப்ரேஷன்.
2வது வைப்ரேஷன் முதுகில் ஏறுது. அப்போ என்னை பற்றி நல்லா உங்களுக்கு தெரியுமா, நல்லா தெரியுமுங்க அப்படின்னு சொன்னான். முதுகில் தட்டி கொடுத்தாரு. தட்டி கொடுத்த பிற்பாடு உன்னை பேசுகிறாங்க கலைஞரை பற்றி முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்குற நல்லா இருக்கு. அவரை பற்றின உண்மையான விஷயங்கள் சொன்னோம்டா மனசுக்குள்ள 1000 கற்பனைகள். இந்த மன்றத்தில் 2011 2016 வரை ஒரு நாள் கூட இந்த மன்றத்தில் அமர்ந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லலை. எங்களுடைய கற்பனை ஆசையோடு வைப்ரேஷன் சொல்லி 3வது வைப்ரேஷன் எப்ப கிடைச்சது கேளுங்க. அதுக்கு பிறகு நம்ம இங்க க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். மானிய கோரிக்கை முடிச்சிருங்க. என்னங்க கலைஞர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொன்னார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி மிக பின்தங்கிய தொகுதி. பெரும்பாலும் விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் இந்த தொகுதியில் அரசு கல்லூரி ஏதும் இல்லை. அதனால் அரசு மகளிர் கல்லூரி அந்த தொகுதிக்கு வேண்டும். ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வேண்டும். அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை கடந்த மாண்பு யார் பேசுறா? யார் பேசுறா? சக்கரபாணியா? மாண்பு உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர் சோழந்தான் உறுப்பினர் கருப்பையா அவர்கள் 2011-16 தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சபைக்கு வரவில்லை என்று சொன்னார். எனக்கு நல்ல கருத்துக்களை சொல்லவில்லை என்று சொன்னார். அந்த நேரத்தில் நான் திமுகவுடைய கொறடாவாக இருந்தேன். பேரவைத் தலைவரத்தில் அவர் அப்போ வீல் சேரில் தான் வர முடியும். அதனால அதுக்கான இருக்கை ஒதுக்கி தருமாறு பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்தேன். ஆனால் இருக்கை ஒதுக்கி தரவில்லை. அதனால அவர் வர முடியல. வந்தாலும் அவன் அந்த பின்னாடி அவங்க அங்க சபையில கையெழுத்து போட்டு போனார். ஆனா இருக்கை தகுந்த இருக்கை ஒதுக்காத காரணத்தால் தான் அவர் அவையிலே பங்கேற்க முடியவில்லை என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என தவறான கருத்தை மாண்பு உறுப்பினர்கள் சொல்லக்கூடாது. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவை அதை நீக்கிறேன். மாண்பு உறுப்பினர் கருப்பையா நன்றி சொல்லி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு விஷயங்களை சொல்லணும்னா 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுதான் இன்னைக்கு பேசுகிற வாய்ப்பு நீ விளக்கமா நீங்க சொல்லலாம். சென்றது நான் சொல்லிட்டு போறேன். ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேன். இதை மட்டும், அதாவது நம்மளுடைய இங்க சட்டமன்றத்துக்கு வர்றத தொகுதி மக்கள்ல தமிழ்நாட்டு மக்கள்லாம் உற்று பார்க்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கக்கூடியதை சட்டமன்றம். சண்டை போடுறதுக்கு வரல, சத்தம் போடுறதுக்கு வரல, யாருக்கு வரல. இது ஒரு பெரிய புதையல். இந்த புதையல்ல இருந்து நம்ம என்னடா செய்யலாம் என்ற ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆலய, ஒரு புதையம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கறது இந்த அவை. இந்த அவையில் இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய 5 மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக வழங்கி வரக்கூடிய முல்லை பெரியார் அணை. அந்த முல்லை பெரியார் அணை வந்த காலம் எப்படின்னு கேட்டால், ஆங்கில பொறியாளர் பென்னிகுக் அவர்கள் எங்கோ உருவாகி எங்கோ ஒன்றாகி எங்கோ ஓடி பிரிந்தோடிய கிளை நதிகளை கண்ட பொறியாளர் அவர்கள் இந்த நீரினால் எதிர்காலம் தலை தோங்கும் என்பதற்காக முல்லை பெரியார் அணையை கட்டினார். கடும் நிதி நெருக்கடியில் கூட அந்த முல்லை பெரியார் அணையை கட்டி 5 மாவட்ட விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்துக்காக உதவினார். ஒன்று, அவர் வாழ்ந்த இல்லத்தை மாற்றிவிட்டு அந்த இடத்தில் கலைஞர் நூலகம் என்று மதுரையில் ஒரு நூலகத்தை வைத்திருக்கின்றார்கள். ஒன்று. 2வது, இதே அவையில் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சென்னை மாநகருடைய வசதிகள், மக்களுடைய வசதிக்காக, சாலை வசதிக்காக, வசதிக்காக நமது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கொண்டு வரும் இதே அவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் மூலமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்தது. இது வரலாறு. இந்த வரலாறு எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பொறியாளர் பெண்ணிக்கு கோரிக்கை வரலாறு விட எங்களை நம்ம பற்றி வரலாறு நிறைய சொல்லிட்டீங்க. போதுமானது. உறுப்பினர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். அந்த மாண்புமிகு பேர என்னங்க வேலை அவர் கொடுங்க, மைக்க கொடுங்க அவருக்கு. பேரவைத் தலைவர் நன்றி சொல்லி முடிக்க உட்காருங்க. நன்றி சொல்லுங்க.
இந்த தொகுதி சார்ந்தது மட்டும் எல்லாம் எழுதி கொடுத்த தொகுதி சார்ந்த அனைத்தையும் எழுதி கொடுத்துருங்க. அவை ஒரு ரெண்டு நிமிஷம். நன்றி சொல்லுங்க. அரசு கல்லூரி சோழவந்தான் தொகுதி இல்லை, அதனால அரசு மகளிர் கல்லூரி வேண்டும். ஒருங்கிணைந்த வாடிப்பட்டி நீதிமன்றம் வேண்டும். அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை கடந்த 10 ஆண்டு காலமாக சர்க்கரை ஆலை மூடி கிடக்கின்றது. 50 கோடி ரூபாய் நிதி இருந்தால் அந்த சர்க்கரை ஆலை திறந்திருக்கலாம். இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு அவ்வளவு பணம் செலவழிக்க அந்த பணத்தை இந்த சர்க்கரை ஆலை கொடுத்திருந்தால் அந்த சர்க்கரை ஆலை ஒரு நல்ல முறை விவசாயிகளுக்கு 5 மாவட்ட விவசாயிகள் வாழ்வு சர்க்கரை ஆலையை மீண்டும் இயக்க வேண்டும். சாத்தியார் அணை முல்லை பெரியார் வகை தண்ணீரை சாத்தியார் அணை கொண்டு வர வேண்டும். இதுக்கு 2013ஆம் ஆண்டே மாண்புமிகு அம்மாவுடைய கோரிக்கை மனு கொடுத்தேன். அது மீண்டும் தங்களுடைய கவனத்திற்கு. மேலும் நன்றி சொல்லுங்க சார். மாண்புமிகு நன்றி சொல்லுங்க. முடிங்க. சோழவந்தான் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பாலமேடு பகுதியில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை ஒன்று வேண்டும். அதனால் சோழவந்தான் தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கம்மாய்களையும் தூர்வாரி நிலத்தடி நீர் உயர்வதற்கு, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நமது மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஒன்முறை கேட்டு நன்றி கூறி மாண்பு மூவி கருப்பையா அவர்கள். இருக்கக்கூடிய எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு பேரவைத் தலைவர்களுக்கும் எங்களை எல்லாம் வழிநடத்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் என் வெற்றிக்காக பாடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் 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 நன்றி தொகுதி மக்கள் சார்ந்தேட்டு எனது அன்பு சகோதரர்களாக மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.